என்னாடி என் பாச மகளே இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டேன். சொல்லியிருந்தீனா அண்ணன் அண்ணி இப்பதான் கடை வீட்டுக்கு போயிருக்காங்க. உனக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி சொல்லியிருப்பேல ஏண்டி? அட போமா, நீ வேற. நான் வீட்டுக்கு என்ட்ரு ஆன போது தான் அண்ணி வெளியே கிளம்புனாங்க. வான்னு கூட கூப்பிடல, அண்ணே தான் கூப்பிட்டுச்சு. அப்படியா? இதான் நடந்திருக்கா? விடு விடு, அவ கடை வீட்டுக்கு போயிட்டு வருவாள். வந்ததுக்கு அப்புறம் அவள் கச்சேரி இருக்கு, அல்லாத விடு, பாத்துக்கலாம். சரிம்மா. நீ கழுத்தில் செயின் போட்டிருப்பில்லம்மா, அதை கொடுமா, நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிட்டு உனக்கு தந்துடுறேம்மா. ஏண்டி கழுத்துல போட்டுக்கிறது எல்லாம் உனக்கு தான். விடு, நான் பிற்காலத்துல எல்லாம் உனக்கு தான் தரப்போறேன். ஏ சுமதி, என் பொண்ணு வரும்போது நீ வான் கூட கூப்பிடலையாமே, வாசப்படி நின்றுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டியாமே கண்டுக்காம. நான் வானு கூப்பிட்டேன் த, அவளுக்கு காதல உழுவுல என்னமோ தெரியல த. எங்கே நீ என்னை கூப்பிட்டீங்க? நீங்கள் கூப்பிடவே இல்லை, பொய் சொல்லாதீங்க. நான் தான் உன்னை கூப்பிட்டேனே கலா, உன் காதல உழுவுல. சரி நம்ம பேசுங்க, அம்மா பொண்ணும், எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னடி அவள் கூப்பிட்டேங்கிறா, நீ கூப்பிடலங்கிற, என்னடி சங்கதி இங்கே நடக்குது? இன்னைக்கு ஏப்ரல் 1 தான், ஏப்ரல் ஃபுல் சொல்லி உன்னை ஏமாத்தலான்னு பார்த்தேம்மா. அடிப்போடி, நீ வேற, உனக்கு வேற வேலையே இல்லை, நான் கிளம்புறேன் போ. மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்படியா சண்டையை மூட்டிடலான்னு பார்த்தா, நான் போனதுக்கப்புறம் 2 அடைச்சி கிடக்குன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே கதை. போச்சு போச்சு.